முட்டையிடும் வாத்து. ஒரு காலத்தில் மலைகளால் சூழப்பட்ட ஒரு அழகான கிராமத்தில் ராஜ் என்ற எளிய விவசாயி மற்றும் அவரது மனைவி மீரா வாழ்ந்தனர். அவர்கள் தங்கள் சிறிய பண்ணையில் பகலிரவாக உழைத்தனர். ஆனால் வறுமையை சமாளிக்க முடியவில்லை. ஒரு நாள் காலை ராஜ் தங்கள் வாத்துகளின் முட்டைகளை சேகரிக்கும் போது ஒரு அதிசயமான காட்சி கண்டான். ஒரு பிரகாசமான தங்க முட்டை. அதிர்ச்சியடைந்த ராஜ் மீராவிடம் காட்ட விரைந்தார். பாரு மீரா, நமது வாத்து ஒரு தங்க முட்டையை இட்டது. நமது கஷ்டங்கள் முடிந்துவிட்டன. ஒவ்வொரு நாளும் அந்த நம்பிக்கையான வாத்து ஒரு தங்க முட்டையை இடும். மற்றும் விரைவில் ராஜ் மற்றும் மீராவின் வாழ்க்கை மாறத் தொடங்கியது. அவர்கள் புதிய உடைகள் வாங்கினர், தங்கள் எளிய வீட்டை புதுப்பித்தனர் மற்றும் அவர்களின் அண்டை வீட்டாருக்கு உதவினர். ஆனால் அவர்கள் செல்வம் வளர்ந்தபோது அவர்களின் பேராசையும் வளர்ந்தது. ஒரு மாலை மீரா ராஜிடம் கிசுகிசுத்தார். நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு முட்டைக்கு ஏன் காத்திருக்க வேண்டும்? வாத்தின் உடலுக்குள் நிறைய தங்கம் இருக்கும். அதை வெட்டி எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கொள்வோம். அவர்களின் பேராசையால் ராஜ் ஒப்புக்கொண்டார். மறுநாள் காலை அவர்கள் வாத்தை கொன்றனர். அவர்களின் அதிர்ச்சிக்கு அவர்கள் ஒரு சாதாரண வாத்தின் உடல் பகுதிகளை மட்டுமே கண்டனர். தங்க முட்டைகள் எப்போதும் போய்விட்டன. ராஜ் மற்றும் மீரா தங்கள் பேராசையால் தங்கள் நிலையான செல்வத்தின் மூலத்தை அழித்துவிட்டனர். அவர்கள் தங்கள் பேராசையால் தங்கள் செல்வத்தை இழந்தனர்.